இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனை நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இதோ ஒரு ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று வசனம் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு ரட்சிப்பே இல்லைங்க. ரட்சிப்புனா என்னன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் நம்மளுக்கு வருதுதாங்க ரட்சிப்பு. கர்த்தர் அப்படித்தான் சொல்றாரு. அதே போல நமக்கு எதனா ஒரு சின்ன நெகட்டிவா நடந்துட்டாக்கா நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோ வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு வேலை இல்லைனாக்கா, எனக்கு கடன் பிரச்சனை இருந்தாக்கா நம்ம என்ன யோசிக்குவோம்? ஐயோ என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமே எனக்கு தெரியல, இப்பவே நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன், இப்பவே நான் வியாதியில இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவர் செய்யற பிரதிபலன் அவருக்கு முன்பாவே நம்மளுக்கு வந்தான். அதாவது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வழங்குறாரு இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு முன்பே வந்திருந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுத்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவருடைய ஆசீர்வாதமோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே அது ஒரு ஆசீர்வாதம் தாங்க. ஏன்னா நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல இல்லைங்களா? ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை அந்த வீடியோ பார்க்க வைத்திருக்கு, கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்க வைத்திருக்கு. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க சரீர பிள்ளைகள் எல்லாமே மாறப்போகுது, கடன் பிரச்சனை எல்லாமே மாறப்போகுதுங்க. கர்த்தரை விசுவாசிங்க. தேங்க்யூ so much for watching. God bless you.